எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் மாதந்தோறும் அந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய பலன்களை நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கே ரமேஷ் சார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. பெரியவாருங்கிறதுல சூப்பராக இருக்கு. ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு 12 ராசிக்காரர்களுக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதம் ஆணி எப்படி இருக்க போகுது சார் 12 ராசிக்காரர்களுக்கும்? பொதுவாக இந்த ஆணி மாதத்தில் உத்தராயண புண்ணிய காலம்னு தெரியும் இல்லையா, நமக்கு தேவர்களுடைய பகல் பொழுது அது முடிய போகுது. அடுத்த ஆடி மாதம் வந்துடும் இல்லையா. அப்போ முடிய போகிற கடைசி ஹெப்பில் இருக்கும், 6வது மாதத்தில் ஹெப்பில் இருக்கும். இதுக்கு வடநாட்டில் சொல்ல பிறகு ஜேஷ்ட மாதம்னு சொல்லுவாங்க. கேட்டை அப்படிங்கிற நட்சத்திரத்தும் போது பௌர்ணமி வரும். ஸோ ஜேஷ்டா மாதம்னு பேர். ஜேஷ்டாபிஷேகம்லாம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் உண்டு. அப்போ விசேஷமாக கரெக்டான மாதத்தில் இருக்கிறோம். மழை நிறைய பெய்யும். வடநாட்டில் பெரிய மழையெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில். முக்கியமாக இமாச்சல பிரதேஷ் சைட்லலாம் நிறைய மழை இருக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ஷன் உண்டு. நமக்கு வழக்கமான பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தங்கம் வெள்ளிலாம் ஓரளவுக்கு ரேட் அதே மெயின்டைன் பண்ணிவிடுவான். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். கீழே இறங்கி அடுதல் பாதாளம் போய் அங்கெல்லாம் காட்டி அதுக்கப்புறம் தான் மேலே ஏறத்துக்கு கொஞ்சமாக அப்படி நானும் இருக்கேன்ற மாதிரி காட்டுற மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது. சரி, பொதுவில் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாத பலன்களுக்கு நம்ம நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, சூரியனை பேஸ் பண்ணி தான் போவோன்னு. இந்த சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். காலச்சக்கரம் புருஷன் தான் மேஷத்துலேருந்து. இந்த 3ஆம் இடம்ங்கிறது நல்ல விஷயம். 5ஆம் இடத்துக்காரர், அப்புறம் அறிவு புத்தி சார்ந்த விஷயத்தை 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்குள்ள போயிறார். அப்போ நிறைய முயற்சிகளும் ஐடியாஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார். ஸோ அப்போது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இந்த நல்லாயிருக்கு அப்படி சொல்லலாம். ஸோ கஷ்ட நிவர்த்திகளுக்கெல்லாம் வாய்ப்பு, நிறைய பரிகார நிமித்தங்கள்லாம் இருக்கும். அப்போ இது ஒரு நல்ல மாதத்தின் அறிகுறி தெரியுது. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ராசிக்கு நம்ம படம் பார்க்கணும். இப்போ மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த காலபுருஷன் 3ஆம் இடத்துல அப்படின் போது இவருக்கு நல்ல பலன்கள் உண்டு. விட்ட போகிற கொட்டரையெல்லாம் நிறைய காரியங்கள் அப்படியே விட்டு வச்சுருப்பாங்க. நான் அப்போ பண்ண ஆரம்பித்தேன் சார், சரியாக வரல சார் அப்படின்னு வைப்பாங்க. குடும்பத்தில் நிறைய குழப்பம் கவலைகள் இருந்த காலகட்டங்கள்லாம் இருக்குது. அது 2ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் 7க்கு 2க்கும் 7க்குரியன் சுக்கிரன் உட்காந்துருப்பார் இவருக்கு, மேஷராசிக்காரருக்கு. அவர் எப்போவுமே இவருக்கு மாரகத்தையும் கலத்துற பிரச்சனையும் கொடுத்துட்டே இருப்பார் இல்லையா. அப்போ இந்த பிரச்சனை நிறைய வீட்டில் நிறைய இருக்கும். இது பெருநீளாக இருக்கானா? ஆமாம், அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் குறையும், கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகும். அப்போது அந்த சுக்கிரன் வந்து குருவோடு சேர்ந்து 4ஆம் இடத்துல உட்காந்துருவார். நிறைய ரிலேஷன்ஸ் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது. குருவுடைய பார்வையினால் நிறைய நல்ல நடக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார். தொழில் ஸ்தானமான மகர ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இவரோட விரயஸ்தானத்தையும் பார்க்குறார். அங்கே சனி பகவான் இவருக்கு 7 சனியில் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போது இந்த விஷயத்தில் பொருளாதாரம் வளர்ச்சி, கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிறது, இதெல்லாம் முயற்சி செய்யலாம் தாராளமாக. இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ராபபிள்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்குது. அப்போ எனர்ஜியாக நிறைய ஒர்க் பண்ணாக்க இந்த காலம் அவருக்கு சக்ஸஸ் ஸ்டோரி. இனிமேல் கொஞ்சம் அழுகையை தொடச்சிக்கலாம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அடுத்த ப்ராக்ரெசிவ் லைஃப், அதாவது வேலை இல்லைன்றவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு, கல்யாண விஷயங்கள் அந்த விஷயத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்கு, வாகனங்கள்லாம் வாங்கணும் யோசிப்போம். எங்களுக்கு அவங்க வீடு மாற்றுறேன், வாகனம் மாற்றுறேன், இதெல்லாம் இப்போதைக்கு நல்லா பண்ணலாம். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே புத்திசாலித்தனம் வேணும். அங்கே தான் இந்த சூரியனுடைய வேலை செய்யுது. 3ஆம் இடத்துல புதனும் சேர்ந்து இருக்கிறார். அங்கே ஆட்சியில் உட்காந்துருப்பார். மாதத்தில் ஆல்மோஸ்ட்டு பௌர்ணமி வரைக்கும் இருப்பார். அப்புறம் வக்கரமாக ஆகிடுவார். இந்த புதனுடைய தன்மையினால் யோசிக்காமல் செய்யக்கூடிய காரியம் வரும். அப்போ கொஞ்சம் யோசித்து நிதானித்து என்ன செய்கிறோன்னு புரிஞ்சுன்னு செஞ்சால் நல்லாயிருக்கும். அது மட்டும்தான் மேஷராசிக்காரருக்கு நம்ம காஷனாக கொடுக்குறோம். மேஷராசிக்கு ஆல்மோஸ்ட் நிறைய நல்ல பலன்கள் தான் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் அவங்க இந்த ஒரு பரிகாரம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? எல்லாருக்குமே நிறைய கஷ்டங்கள் உண்டு. மேஷராசிக்கும் ப்ரிடாமினென்ட்லி கஷ்டங்கள்லாம் உண்டு இல்லையா.
இந்த மாதத்தில் ஒரு சூட்சமாக இருக்குது. ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில், நார்மலாக உத்திர நட்சத்திரம் நமக்கு தெரியும், ஐயப்பனுக்கு அம்மாளுக்கு எல்லாருக்கும் உண்டு. இந்த ஆனி உத்திரம் ஸ்பெஷல் என்னென்னா, சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்கிறது. அப்போ ஆனந்த கூத்தாடக்கூடிய இந்த நடராஜ பெருமானுக்கு பண்ணக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை போய் கலந்துக்க நிறைய வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். ஸோ அது நல்ல பரிகாரத்துக்கான வாய்ப்பை இந்த கரெக்டாக ஆணி உத்தரம் கொடுக்குறது. அதனால் இதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டா நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் ஆரம்பத்திலேயே செவ்வாய் இவருடைய ராசிக்குள்ளே வந்து உட்கார்ந்துருவார். 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் வந்து உட்கார்ந்துருவாங்க. 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ பிரச்சனை எப்படி இருக்குது பாருங்கள். மனதளவில் வேகம் காட்ட வேண்டும் எண்ணங்கள், குடும்ப அளவில் கவலைகளை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, துயரமே இருக்கக்கூடிய 3ஆம் இடமான கடகராசியில் உச்சம் பெற்ற குரு. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? போப்பா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமே சொல்யூஷனும் கடவுள் கொடுத்துருக்கார். இப்போது அந்த அஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சந்திராஷ்டமங்கள் எஃபெக்ட் வருமே, அந்த காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அதாவது தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் அப்படிங்கிற இதில் சந்திரன் போகும்போது புதிய காரியங்கள் பண்ணாமல் அமைதியாக விட்டுடுறது. இந்த குருவின் பார்வை 7ஆம் இடத்துல உட்காரும், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கும், அதுபோல் லாபஸ்தானத்தில் இருக்கும். இப்போ லாபத்துக்குரியவர் தான் நம்ம மேட்ரே. சனி பகவான் அங்கே இருக்கிறாரு மீனராசியில், குருவும் பார்த்துக்கிட்டு இருக்கிற காரணத்தினால காரியங்கள் கரெக்டாக நடத்துறதுக்கான ஐடியாஸை முதல்ல க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த முதல் புலம்புவோம் இல்லையா, அந்த இம்பாசிபிள் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிவிட்டோம். எதுவுமே அந்த எல்லாஸ்ட்டு சொல்கிறது நடக்காதுங்கிறது முதல்ல சொல்கிறது, இதை முதல்ல எடுத்துடணும். அந்த ஏஞ்சல் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம், எல்லா நன்மைக்கு வெற்றி நிச்சயம்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஏஞ்சல் வேர்ட்ஸை சொல்லணும். முதல்ல நடக்கும்னு நம்பிக்கை வைக்கணும். எனக்கு பாதி விஷயம் இதில் சக்ஸஸ் இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் உண்டுங்க அப்படிங்கிற பாசிட்டிவிட்டி தான் மேட்டர். இதை மட்டும் இவங்க வச்சுட்டானே, குரு எப்போவுமே யார் ஒருத்தர் பாசிட்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு என்றைக்குமே எனர்ஜியாக கொடுத்துருவார். இப்போ லாபத்தானத்தில் சனி பகவானை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, இந்த சனியுடைய சூக்ஷ்மம் எங்கே பார்க்குறது? நேராக கன்னிராசியில் பார்த்துட்ருக்கோம். இவருக்கு 5ஆம் இடம் புத்தி. இப்போ இங்கே லாபத்துக்கான வாய்ப்புகளை இது எக்ஸ்ப்ளோர் பண்ணும். இதுதான் பேசிக் ஐடியா. இப்போது இந்த ஐடியாவுக்கு என்ன பண்ணணும்? நிறைய வர்ஷிப் பண்ணணும். முக்கியமாக மற்றவங்ககிட்ட ஹம்பிளாக இருந்துடுறது. யார் எது சொன்னாலும் முடியாது, இல்லை, நடக்காது, இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் கொடுங்க. நான் உட்காந்து அனலைஸ் பண்ணுறேன், எனக்கு சரியாக வரதை செய்கிறேன். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு யாரும் தூக்கி விட முடியாது, அதெல்லாம் கிடையாது. கஷ்டத்தில் இருந்தால் நிவர்த்திக்கும் ஏதாவது வழி இருக்கும், தேடி பார்ப்போம். எல்லா கணக்குக்கும் ஒரு ஆன்சர் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். இப்போது உங்களுக்கு ஐடியாஸ் வர ஆரம்பிச்சிடும், அதை பேஸ் பண்ணி சக்ஸஸ் ஸ்டோரி போயிடலாம். இதுதான் முக்கியமாக பொருளாதாரத்தில் நிமிர்ந்து நிற்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை இந்த ஆனி மாதத்தில் யோசித்து பண்ணால் கிடைச்சோம். இல்லைன்னா சிக்கலோடையே இவங்க வாழ்ந்துட்டு புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது 27ஆம் தேதி சனி பிரதோஷம், அன்றைக்கி இன்னொரு சூட்சமோ, அன்றைக்கி அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்தோடு சனி பிரதோஷம் வரும்போது இவங்களால் எதையான ஒரு கடனை அடைக்க முடிஞ்சால், எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, கோடி கணக்கில் இருக்கட்டும், கடனை கொஞ்சமான அடைக்க ட்ரை பண்ணிட்டோம், கடன் அடைஞ்சிடும். ஆமாம், அன்றைக்கி 2 சூட்சமும் சொன்னேன். ஒன்று சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரம், சனிக்கிழமை பிரதோஷம். அப்போ சிவனை வழிபடுறது ஒன்று, இல்லை சார் நான் வைஷ்ணவர் தான் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே நரசிம்ம சுவாமியை வழிபடுங்க. இந்த சூக்ஷமத்தினால நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிட்ரைவ் ஆகி வெளியில் வந்துடலாம். அப்போ எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் வெளியில் வரதுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. 7ஆம் இடத்துல நடக்க போகிற ஜேஷ்டை மாதத்தினுடைய பௌர்ணமி, அப்போ அன்றைக்கி பாருங்கள் இந்த சூட்சமத்தில் அது வரை வருது. அப்போ ஜேஷ்டை நட்சத்திரத்தினால் வர்றதை இவங்களுக்கு வாய்ப்பாக கையில் தட்டில் வச்சுருக்கு, இவங்க தான் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டா சரியாக போச்சு. கண்டிப்பாக சார். ரிஷபராசிக்கு நிறைய விஷயங்களை சொன்னீங்க, அதை தொடர்ந்து மிதுனம், இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? மிதுனத்துக்கு ராஜா புதன், அவர் அங்கேயே ஆட்சியில் உட்கார்றார். ஆனால் அவருக்கு சோதனையாக சூரியன் வந்து உட்கார்ந்துடுறார்.
அப்போ அஸ்தங்க ஆகிடுறாரு இல்லையா. 4ஆம் இடத்துக்கும் அவர் தான், சுகஸ்தானத்துக்கும் அவர் தான், இங்கே ஆட்சியில் வந்து அஸ்தங்கம் ஆகிடுறார். ஆனாலும் நிறைய பயணங்கள் உண்டு, இங்கே போகணும் அங்கே போகணும், அலைச்சல்கள், அதை செய்யறதுக்கான எண்ண ஓட்டங்கள், இந்த அலைச்சல்னால் வரக்கூடிய உடல் உபாதைகள் இது இருக்கும். ஆனால் பணத்துக்கெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இருக்காது. ஏன்னா 2 குருமார்களும் பிரகஸ்பதி ஆனாலும் சரி சுக்கிரனாலும் சரி கரெக்டாக கடகத்தில் உட்காந்துடுறாங்க. அப்போது பண வரவு குடும்பத்தில் நல்லாயிருக்கும். எப்படியான சிரித்து நயமாக பேசி காசு பண்ணிவிடுவாங்க. சொன்ன கழுவுற மீனில் நழுவுற மீனாக வேலை நடந்துடும். அதில் க்ளீனாக இருப்பாங்க. அப்போது இவங்களுக்கு பண பிரச்சனை கண்ணில் தெரியாது. அதே மாதிரி கேது ஞானமாக புத்தியாக பண்ணக்கூடியதும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் வந்துடும். அதனால் எந்த விஷயத்தில் இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. அப்போ எங்கே கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா, இந்த சனி பகவான் இருக்கார் இல்லையா, 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு, இவருடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கா, தேவையில்லாத இடத்துல போய் வம்படிப்பார். தனக்கு தேவையில்லாமல் தெரியாத காரியங்களை அவசியம் மிதுன ராசிக்காரர் செய்யக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், நீ சுமார் அப்படின்னா அங்கே உனக்கு பின்னாடி பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் அவங்க காஷன் வச்சுக்கணும். அப்போ எந்த இடத்துல கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். நம்ம எக்ஸ்ட்ராவாக பேசினோம்னா அதாவது அவங்களுக்கு தெரியும். அதுவும் நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, நான் எல்லாருக்கும் தெரியும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, எல்லாருக்கும் தெரியும் கடனை வாங்கி ஜவாப் சொல்கிறது, ரெக்கமெண்ட் பண்ணுறது, வவுச்சிங்னு சொல்லுவோம், எல்லாரையும் வவுச் பண்ணிகிட்டே இருக்கிறது. இதெல்லாம் பண்ணால் பிரச்சனையை இவங்களை வேலை கொடுத்து வாங்குறான்னு அர்த்தம். ஏன்னா சனி தண்ணி வேலையை செய்யணும் இல்லையா. அப்போ சுகத்தை கெடுக்கணுமா, அப்போ கெடுப்பார். அதனால் அந்த இடத்துல அமைதியாக இருந்துருது. சொல்லற சும்மா இருன்னு சும்மா உட்காந்து அது பாட்டு நடக்கிறது நடக்கட்டுங்க, அது பாட்டு போட்டுங்கன்னு. அது எஸ்பெஷலி இந்த சதய நட்சத்திரத்தில் சந்திரன் போவார், அப்போல்லாம் சுத்தமாக வாங்கி மூடிட்டால் நல்லது. ஏன்னா ராகு வேண்டாதுக்கு இழுத்து விடுவார் இவரை. அதனால் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே அமைதியாக இருக்கலாம். இல்லைன்னா விருதுபட்டு சென்னை விலை கொடுத்து வாங்கினதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாங்கி கொண்ட மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். என்ன பரிகாரம் பண்ணலாம் சார் மிதுன ராசி அன்பர்கள்? இவங்களுக்கு 2 விதமான விஷயம் உண்டு. ஒன்று, நிறைய மிதுன ராசி அன்பர்களில் வந்து கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வேதனைகள் உண்டு. இந்த ஆனி மாதத்தில் ரம்பா திருதியைன்னு 17ஆம் தேதி, ஜூன் 17ஆம் தேதி வரும். அந்த நாளில் கதலி கௌரி விரதம்னு பேர் அதுக்கு. அதாவது கதலின்னா நமக்கு தெரியும், நம்ம ஊர்லெல்லாம் சொல்லுவோம் வாழைக்கண்ணுக்கு தான் கதலின்னு பேர். வாழைக்கண்ணை வச்சு கௌரி மாதான்னா நம்ம பார்வதி அம்மா படத்தை வச்சு விரதம் இருக்குது. பெண்கள் விரதம் இருப்பது, ஆண்கள் விரதம் இருப்பது இருந்து அதுக்கு நம்ம பூஜை பண்ணினா கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது ரம்பா திருதியை அன்றைக்கி அது பண்ணலாம். அதே போல் புத அஷ்டமி இருக்குது. அந்த புதாஷ்டமின் போது அவசியம் விஷ்ணு கோயிலுக்கு சென்று ஒரு ஆள் உயர மாலையோ உடனே துளசி மாலையை வாங்கி போடலாம், தப்பு இல்லை. போட்டு பெருமாளுக்கு நல்லா வணக்கம் பண்ணி காக்குங்கடவுள், அதனால் எந்த விதத்துலையும் எனக்கு பிரச்சனை இல்லாமல் குடும்பத்தை என்னென்னா பார்த்துக்கோன்னா, இந்த குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 2 குருவுடைய தன்மையும் நமக்கு அனுகிரகமாக மாறிடும். அப்போ டெஃபினட்டாக மனசில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சுபிட்சமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். கடகம் இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி பட்ட பலன்களை தரப்போகுது சார்? கடகத்தில் நார்மலாக சொல்கிறோம், குரு உச்சத்தில் வந்துட்டார், இனிமேல் எல்லாம் வந்து அவங்களுக்கு சரியாக போயிடும் அப்படிலாம் நம்ம சொல்லின்னு தான் இருக்கோம். ஆனாலும் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ 2ஆம் இடத்துக்கார சூரியன் எங்கே உட்கார்ந்து போகிறாருன்னா 12ஆம் இடத்துல உட்கார போகிறார். சூரியன் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, புதனும் அங்கே தான் உட்காருவார். 3க்குரியவர் 12ல் அமர்வுன்னு வரும். இந்த 12ஆம் இடம்னாலே நமக்கு தெரியும், செலவு மட்டும் இல்லை, ஆரோக்கிய குறைபாடு. ஸோ அப்போது எவ்வளோ ஹெல்த் இஷ்யூவில் கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதுதான் இவங்களுக்கு சிக்னஸ்ஸே. இவங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஹெல்த்துங்கிறது மேட்டராக இருக்கும். ஸோ இதனால் எல்லாமே நான் இப்போ அடிக்கடி சொல்கிறது தான், இந்த கடகராசிக்காரர்களாம் முடிஞ்சால் ஹெல்த் செக்கப், மெடிக்ளைம் இதெல்லாம் போட்டதுங்க, இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. ஏன்னா திடீர்னு கண்டிஜென்சி லைபிலிட்டின்னு இருக்குது. எப்போ வேணால் எதுவும் நடக்கலான்னு ஒரு சின்ன காஷன் தெரியுது. ஏன்னா கேதுங்கிறது தடை, எதையானு ஒன்று பிளாக் பண்ணி விடுவான். அப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலை. சூரியனே இப்போ அங்கே பரிவர்த்தனையாக போய் உட்காந்துருக்கு. இப்போ நமக்கு அங்கே வந்து இன்னும் ஒரு 12ஆம் இடத்துல உட்காந்தனால இன்னும் கொஞ்சம் காஷனாக இருக்கணும். அப்போ தெரியுது. சூரியன் இப்போது நம்மளுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனுசு ராசியை பார்க்குறாரு, புதனும் பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடம் தான் சத்ருஸ்தானாதிபதினு பேர் நமக்கு. அங்கே இருக்கக்கூடிய பார்வையினால என்ன ஆகுதுன்னா, கொடுத்த காசு கொஞ்சம் கராராக பேசி பணத்தை பிடிங்கிறது. அப்போ பொருளாதாரத்தில் ஈக்குவட் ஆகிடும். 9ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நமக்கு சனி பகவான் இருக்கிறாரு.
இவருடைய பார்வை 3ஆம் பார்வையாக வந்து விழும், இங்கே விழும், நம்மளுடைய 3ஆம் இடத்துல வந்து விழும் கன்னியா ராசியில். இப்போ என்ன ஆகுது, வெளி பயணங்கள், சாப்பாடு கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டான ஃபுட்டை சாப்பிடணும், இல்லைன்னா ஃபுட் பாய்சனுக்கும் ப்ராப்ளம் உண்டு. குரு பார்க்குறாரு, கேஸ்ட்ரியாட்டிக் ப்ராப்ளம் வந்துடும், வயறு உப்பிசம், இருமல், ஏப்பம், ஜெரிமான கோளாறு, எல்லா விஷயமும் அப்படி இல்லை போட்டுடலாம், இதெல்லாம் வந்துடும். அப்போது வெளியிடங்கள்லாம் போகும்போது கரெக்டாக சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இதுதான் அவங்களுக்கு முக்கியம். ஏன்னா பாதி பேருக்கு இதில் தான் ப்ராப்ளம். சுகர் இதெல்லாம் வந்து அல்சர் அதெல்லாம் கண்டினியூ பண்ணிவிடும். ஏன்னா சூரியன்றது நிறையா அந்த சூட்டு ரிலேட்டடாக விஷயங்கள் எல்லாம் காட்டி கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் பணம் ப்ராப்ளம் இருக்காது. குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் உட்காரக்கூடியது 11ஆவது இடத்துல வந்து உட்கார்ந்துருவார். அவர் உட்கார்ந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் நல்லபடியாக அமையும். பயணங்கள் போது மெதுவாக போகணும், வேகம் கூடாது. வேகத்தை தூக்கி வச்சுட்டு நிதானத்தை வச்சுட்டா இந்த ஆணி ஒழுங்காக இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாமல் அதில் பிரச்சனை போகும். முடிந்த வரைக்கும் ராத்திரி வேலை பயணம் அப்படிங்கிறத கடகராசி அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இதுதான் இந்த மாதத்தில் அவங்களுடைய காஷன். கடகராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? பரிகாரத்தில் முக்கியமான பரிகாரம் 2ஆம் இடத்துல போகக்கூடிய சந்திரன் உத்திர நட்சத்திரத்தை தொடும்போது ஆணி உத்திரம் அப்படிங்கிற விஷயத்தினால கனக சபாபதிக்கான திருமஞ்சனம் 22ஆம் தேதி நடக்கும். அன்றைக்கி அவசியம் இந்த ஆணி உத்திரத்தை வர்ஷிப் பண்ணுறது ரொம்ப நல்ல பரிகாரம். அதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஜூலை 14ஆம் தேதி சர்வ அமாவாசை அன்று இவங்களாம் முன்னோர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்கள்லாம் செஞ்சுட்டு இந்த 11லேருந்து 12:20 வரைக்கும் அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் ஏதான தான தர்மங்கள், முக்கியமாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யக்கூடியது. ஏன்னா 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான். அதனால் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள் டெஃபினட்டாக இவங்களுக்கு நல்லதாக கொடுக்கும். வரக்கூடிய மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த அடுத்தடுத்த நம்ம சொல்கிற ஹெல்த் இஷ்யூலாம் எல்லாம் போய் நிம்மதியாக இருக்கேன்னு சார்னு சொல்லுவான். அதனால் நல்ல விஷயமாக மாறிடும். சிம்மம், இவங்களுக்கு இந்த ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? நார்மலாக சூரியனுடைய அந்த ஒரு எஃபெக்ட் எப்படி இருக்கும், நான் அப்படின்னு காட்டும். அது மட்டும் இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தவங்களெல்லாம் லைன் அப் பண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறது, இது எல்லாமே இப்போ சிம்மத்துக்கு நடக்க போகுது. ஏன்னா மிதுனத்தில் 11ஆவது இடமா லாபஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு. அப்போது லாப சிம்மம் தானே. இப்போது லாபத்தில் உட்கார்ந்துட்டு இவர் அங்கேருந்து பார்க்குற ஒரு பார்வை 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 5ஆம் இடம் இல்லை, லக்ஷ்மி ஸ்தானம் தானே, அதை பார்க்குறாரு. அப்போது நிறைய ஐடியாஸ் வர ஆரம்பிக்கும். அவங்கள வச்சு வேலை பண்ணணும், இவங்கள வச்சு வேலை பண்ணணும், அதுக்கு கீழே கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்ஸு, இது எல்லாத்தையும் மைண்டில் போடுவாங்க. இப்போ இது லாபத்தை கொடுத்துரும். செலவுக்கு எதனா இருக்கணும்ல. குரு சுக்கிரன் இருக்காங்க, சுக்கிரனால் நன்மை தான். குரு இருக்கிறதுனால அந்த செலவை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். விரிவாக்கமான செலவுகள்லாம் பெருசாக வந்ததுன்னா எனக்கு சக்திக்கு தக்கன பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிதானமாக அதை மூவ் பண்ணினா நல்லாயிருக்கும். இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டால் டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் எல்லாத்தையும் போட்டு கிளஸ்டர் பண்ணிக்காமல் கரெக்டாக இதெல்லாம் பண்ண போகிறோம். இதனுடைய ரிசல்ட் ஓரியன்டாக நம்ம எவ்வளோ க்ரோத் கொடுக்க போகிறோம். அதாவது நார்மலாக சொல்லுவோம், எவ்வளோ ஸ்டெப்பில் நம்ம மேலே போகிறோங்கிறத கண்காணித்து கொண்டே போகணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். அந்த அலர்ட்னஸ் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இந்த மாதத்தை ஹேண்டில் பண்ணால் போதும். இவங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி வந்துடும். இவங்க முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் போது எந்த புதிய காரியங்களும் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த மாதத்தில் வேண்டாத வம்பை விலை கொடுத்து வாங்கின மாதிரி அங்கே தான் வரும். அதனால் அன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேன். முடிஞ்ச ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறேன், சுற்றிட்டு வந்துட்டு அமைதியாக இருந்துறது பெட்டர். இதுதான் இந்த மாதம் இவங்க செய்யலாம். இவங்களுக்கு காசெல்லாம் வரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன மனசில் வச்சாங்களோ அதை சாதிக்கிறதுக்கான ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். இந்த மாதம் குழந்தைகள் விஷயத்திலும் சரி, ஸ்பெக்குலேஷன் டிரான்சாக்ஷன்ஸ்லையும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்லையும் சரி, புது புது ஐடியா இவங்களுக்கு வரும். கொடுத்த பணத்தை அப்படி கராராக பிடிங்கி எடுத்துருவாங்க. அதெல்லாம் கரெக்டாக வாங்கிடுவாங்க. வழக்குகள்லாம் இருந்தால் சாதகமான தீர்ப்புகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் முக்கியமாக இவங்ககிட்ட கொஞ்சம் ஒதுங்கி நின்றுடுவாங்க. இந்த மாதத்தில் அதிகமாக சண்டை சச்சரவுகள்லாம் இவங்க போய் போட்டால் தான் உண்டு, அவங்க வந்து போட மாட்டான்.
அதனால் இவங்க ராஜா தான் இந்த மாதம். அதனால் இது கோல்டன் மந்த் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது ஒரு நல்ல மூமெண்ட்டு கிடைக்கிறது இல்லை, இது கோல்டன் மந்த் தானே. பரிகாரம் கேப்டலைஸ் பண்ணிக்கணும். பரிகாரம் வேண்டாமா சார்? பரிகாரம் அவசியம் வேணும். இவங்களுக்கு முக்கியமாக இந்த சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரத்தோடு இருக்கும்போது கடன் அடைக்கிறது முக்கியம். பாதி பேர் இந்த அஷ்டமத்து சனினால் கடனால் அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க. அதே சனி தான் இங்கே வந்து இங்கே நமக்கு கடனை அடைக்கிறதுக்கான நிவர்த்தியை கொடுக்குறாரு. அதனால் கடனை அடைக்கிறது அன்றைக்கி அந்த ஆட்டிடியூடை பண்ணாலும் சரி. அது முடியலைன்னாலும் ஜூலை 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தின்னு இருக்கும். அன்றைக்கி விநாயகப் பெருமானை வணங்கி, இவருக்கு 6ஆம் இடத்துல உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியது தான் அந்த பிள்ளையார். அதனால் பிள்ளையாரை வணங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பாதி காரியம் இந்த கடன் விஷயத்தில் சரியாக கூடும். அதனால் பிள்ளையாரை வணங்கி ஒரு அருகம்புல்லை கொண்டு போய் அவருக்கு மாலையை போட்டுட்டு ஒரு 11 சுற்றி 2 விளக்க நெய் விளக்க பொருத்திட்டு, ஐயா பிள்ளையாரப்பா காப்பாற்றுன்னு சொல்லி வந்துட்டு வீட்டில் கடனை கொஞ்சமாக அடைக்கணும். அவர்கிட்ட சொல்லிட்டேன்னு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கடனை அட்லீஸ்ட் 1 lakh வாங்கினா 1000 கொடுக்குறேன்னு சொல்லி கொடுங்க. அவளெல்லாம் வாங்கலையே அவன் பேர் எழுதி பேக்கெட்டில் போட்டு வைங்க, கடனை அடையிறத நீங்களே பார்க்கலாம். இதெல்லாம் மேஜிக்காக நடக்கும். இந்த அனுஷம் சனி சொன்னேன் இல்லையா, 27ஆம் தேதி அன்றைக்கி சனி பிரதோஷம், அந்த நாள்லையும் சரி, இந்த சங்கடகர சதுர்த்தியான 3ஆம் தேதி வரக்கூடிய தாளும் சரி, இதெல்லாம் மேஜிக்கலாக உங்களுடைய கடன் அடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும். அதனால் இதெல்லாம் பரிகாரம் தான். கன்னி இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன எதிர்பார்க்கலாம் சார்? கன்னி எப்போவுமே அந்த இவர் எண்ணத்தை கண்ணி அவர் ஒரு படத்தில் சொல்லுவார், அந்த குதிரை போகும் அவன் எங்கே போகிறான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவார் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுடைய ஆட்டிடியூடு அப்படி தான். எங்கே போகிறாங்க எல்லாம் நம்மகிட்ட வந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு இருக்கக்கூடிய ஆட்டிடியூட். ஆனால் இவங்களுக்கு மனம் போல் அப்படி தான் நடக்கு. அதனால் அது ஒன்று உங்களுடைய இருக்கு இல்லையா, அந்த வசீகரம் எப்படி இருந்தாலும் வந்துடுவாங்க பார்த்துக்கலாம் மனசு எப்படி இருக்குது அப்படி பண்ணலாம், இதெல்லாம் நடக்குது. இப்போ 12ஆம் இடத்துக்குரியும் 10ல் போய் உட்கார்றார் சூரியன். இப்போ இதுவும் நல்லதாக போச்சு. 10ங்கிறது கேந்திரஸ்தானம், ஆனால் தொழில் ஸ்தானத்தில் 10ல் ஒரு பாவியாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம்ல, சூரியனே போய் உட்காந்துட்டார். உட்கார சும்மா இல்லை, ராசிநாதனான புதனோடு உட்கார்றார். புதன் நல்லா ஆட்சியில் வேறு உட்கார்றார். இப்போ இவருடைய பார்வை எங்கே இருக்குது, சுகஸ்தானத்து மேலே விடும். சனி பகவானும் ஏற்கனவே கலத்திரஸ்தானத்தில் இந்த பார்த்துட்ருப்பார். இந்த சூழ்நிலையில் இவர் நினச்சதெல்லாம் நடக்கும். நினச்சதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் 4-10 தொடர்பு அப்படிங்கிற போது வீடு மாற்றுறது, வாகனங்கள் மாற்றுறது, சில ரிப்பேர் ஒர்க்கு, ரெனோவேஷன் ஒர்க்ஸு, இதெல்லாம் இந்த மாதம் இவருக்கு எக்ஸ்ட்ரா கர்ச்சாக. நான் 12க்குரியவன் அந்த செலவு வைக்கணும் இல்லையா, இந்த செலவும் நடக்கும். வண்டியில் போகும்போது அவசியம் எல்லாம் ஆர்சிகிசி எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டு போயிடணும். இல்லைனா கவர்மெண்ட் ரிலேட்டடாக கர்ச்சா வைக்கிற மாதிரி ஆகிடும். சரியா? அப்போ லைசன்ஸ் கரெக்டாக இருக்கா, லைசன்ஸ் இது இருக்கா, எல்லாத்தையும் ஆர்சி இருக்கா, எல்லாம் வச்சுன்னு அதுக்கப்புறம் வண்டியிலெல்லாம் போகிறது நல்லது. இதில் என்ன அது முதல்ல செக் பண்ணிட்டு பெட்டர். இப்போது கலத்திர ரிலேட்டடான இந்த சனி பகவானின் பார்வை இந்த 4ஆம் இடத்துல இருக்கும். அப்போ சச்சரவுகள்லாம் இருக்கும். ஆனால் சாரி தேங்க்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை மந்திரம் மாதிரி யூஸ் பண்ணிட்டா இவங்க கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம். ஏன்னா குருவின் பார்வை எப்படி இருக்குது, 3ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருக்குது. புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணால் தப்பிச்சிக்கலான்றது தான் ட்ரூத். இந்த ஃபேக்டரை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். குரு லாபத்தில் தான் இருக்கிறார். புதிய ஐடியாஸ் நிறைய வரும், இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். மாற்றி யோசி அப்படின்னுவாங்க, அது மாதிரி மாற்றி யோசிக்கிற ஐடியா நிறைய இருக்கும். இந்த ஐடியா தான் இவங்களுக்கு இந்த காலத்தில் சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. அதனால் அதை அழகாக நோட் டவுன் பண்ணிக்கணும். இந்த ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி பேப்பர் பேன் ஆகிட்டு எழுதிக்கணும். ஏன்னா புதன் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போது தொழிலுக்கு ரிலேட்டடான விஷயங்களை எழுதணும். அதாவது பேப்பர் பேனாக எழுதினா தான் புதன் வேலை செய்யும். அதனால் புதனை இப்படி எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் இந்த வந்துடுச்சு, நான் இப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். நான் கம்ப்யூட்டரில் தட்டுறேன்றது அது ராகு, சுக்கிரன் ராகு ரிலேட்டட் இல்லை. பேப்பர் பேனாகிட்டு எழுதிட்டு பண்ணினாக்க இது இவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும் மைண்டில். இதை எக்ஸிக்யூட் பண்ணாக்க இந்த மாதம் இவங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இவங்க அவசியம் இந்த மேஷ ராசிக்குள்ளார வரும் சந்திரன் வரும்போது எந்த விதமான குடும்ப பொறுப்பு பிரச்சனையும் வேண்டான்னு அமைதியாக இருந்துட்டு அன்றைக்கி சந்திராஷ்டமம்னு விட்டுட்டு மற்ற நாளெல்லாம் அமைதியாக பண்ணிகிட்டே போனால் போதும். மாதத்தினுடைய இனிஷியல்லேருந்து இவங்களுக்கு லாபம் வர ஆரம்பிக்கும். இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இனிஷியலாகலேருந்து ஃப்ளோ நல்லாயிருக்கும். அதை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டால் போதும்.
இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு என்ன சொல்லலாம் சார் கன்னிராசி? முயற்சி ஸ்தானத்திலே தான் இந்த 27ஆம் தேதி ஜேஷ்டா நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க போகிறாரு. அந்த நாளிலே புதன் தான் அதனுடைய அதிபதி. அதனால் அந்த நாளிலே அந்த சிவ வழிபாடு, சனி பிரதோஷ வழிபாடு அது அவசியம். தன்னால் இயன்ற அளவுக்கு எதையான பாலோ என்ன அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்து கலந்து கொள்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இவங்களுமே கடனை அடைக்கிறது இந்த அனுஷ நட்சத்திரத்தன்னி கடன் அடைத்தால் கடனும் அடையும். அதனால் அதையே நல்ல பரிகாரமாக இவங்க பண்ணலாம். துலாம், இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சார்? இவங்க நிறைய எச்சரிக்கையோடு இருக்கக்கூடியவங்க தான் துலா ராசிக்காரர்கள். எதையுமே எடை போட்டு பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி எச்சரிக்கையோடு இருக்கக்கூடியவங்க தான். இவங்களுக்கு லாபத்துக்குரியவர் தான் இந்த சூரியன். இவர் 9ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு இந்த மாதத்தில். இது ஒரு ப்ளஸ் தான் இவருக்கு. பார்வையே 3ஆம் இடத்துல வைக்கிறார். இந்த 3, 9, 11 அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு டீசெண்டான ரிசல்ட் ஓரியன்ட் தான் கொடுக்கும். நிறைய பயணங்கள் இருக்கும், முக்கியமாக புனித யாத்திரைகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதனுடைய செலவுகள் இதெல்லாம் இருக்கும். குழந்தையோட ஃபேமிலியோடு போகிற மாதிரி எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் லைக் இது இவர் மட்டும் போகிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு ஃபேமிலி டூர் அப்படின்னு போயிட்டு வருவாங்க. அது பரிகார நிமித்தமாகவும் போவாங்க, குலதெய்வ ரிலேட்டடாகவும் போவாங்க. அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு நிறைய ஒரு போக்குவரத்துக்கள்லாம் உண்டு. பக்தி கொஞ்சம் இருக்கும், அந்த ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் தேவையற்ற ஒரு பயம் ஒன்றும் இவங்களை ஹண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக. நான் பண்ணிடுறது சரிதானா, நான் பண்ணிடுறது சரிதானா அப்படின்ட்டு நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, பூட்டை போட்டுட்டு பூட்டை 4 வாட்டி இழுத்து பார்ப்பாங்களே, அந்த பயம். அப்படியே ஒரு ஹண்ட்டு, தேவையில்லாமல் ஒரு பயம் ஒன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் அந்த பயத்தை ஓரம் வச்சுட்டு, ஏன்னா குரு குடும்பத்தை அனுஷ்டானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா கொஞ்சம் அவருக்கு கொடுக்கலாம்ல பொறுப்பை. 10ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்துலேருந்து பார்க்குறாரு. பார்க்குறவர் டெஃபினட்டாக ஒரு நல்லதை தான் செய்வாருன்னு நம்பணும். நமக்கு மேலே இருக்கிறவங்க காப்பாற்றுவான். தெய்வ பக்தி, அதை ஸ்ரத்தா பக்தின்னு சொல்லுவோம். நேர்மையான பக்திக்கு எப்போவுமே பலன் உண்டுன்னு. அதனால் எல்லாத்தையும் போட்டு மண்டையில் குழப்பினா குழப்பந்தான் வரும். அதனால் எல்லாம் நல்லது நடக்க போகுது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுன்னா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பெரிய பிரச்சனை இருந்தால் கூப்பிட்டுடலாம் சுவாமியை அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் அமைதியாக போயிட்டே இருந்தாங்கன்னா சரியாக போயிடும். இல்லைன்னா இது தேவையில்லாமல் அது ஹான் ஆகிட்டே இருக்கும். சனி பகவான் நல்ல யோகத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. பார்வையும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கரைச்சல் இல்லாமல் முக்கியமாக இந்த வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இவங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. கொஞ்சம் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது மட்டும் கொஞ்சம் காஷனாக இருக்கணும். மனசுக்கு தோணுனதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு புது வெஞ்சரஸ் எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருந்தால் நல்லது. இவங்களுக்கு இந்த ஆட்டிடியூடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதை பயப்படாமல் செய்யக்கூடிய ஆட்டிடியூட், இதை கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டாலே சக்ஸஸ் உண்டு. தேவையில்லாமல் எல்லாரை பார்த்து சந்தேகப்படுறது வேண்டாம். எல்லோரும் கொஞ்சம் நம்பலாம், தப்பு இல்லை அப்படின்னு நம்பி கொஞ்சம் காரியங்கள்லாம் கொடுக்கலாம். வேலையெல்லாம் நடக்கும், கவலைப்படாம. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணுறது பெட்டர். இந்த மாதம் அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நிறைய பொறுப்புகள் இவங்ககிட்ட இருக்கும். அதை செய்ய வேண்டிய காலகட்டங்கள் இருக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறது ரொம்ப முக்கியமாக. அதுக்கு யார் கைடு பண்ணாத சூழ்நிலை வரும், அப்போ தான் இவங்க இவங்களுடைய தனித்தனத்தை காட்டணும். அப்படி பண்ணி அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். யார் கைப்பிடிச்சிட்டு போக மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் பெட்டராக இருக்கும். துலாம் ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா என்ன சொல்லலாம்? இவங்களுக்கு 2 விதமான பரிகாரம் சொல்லலாம். ஒன்று, ஆணி உத்திரம் 11ஆவது லாபஸ்தானத்தில் நடக்க போகிற விஷயம். அதனாலே கனக சபாபதிக்கான நடராஜ பெருமானுக்கு அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்து அந்த நாளே அவசியம் பங்கெடுத்துக்கொள்வது நல்லது. லாபம் கூடும். குடும்பதன வாக்குஸ்தானத்திலே தான் இந்த ஜேஷ்டா நட்சத்திரம் அப்படின்னு இருக்குது, கேட்டை நட்சத்திரம். அன்றைக்கி தான் பௌர்ணமி, அன்றைக்கி தான் அனுஷ நட்சத்திரம் 27ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த நாளில் கொஞ்சம் கடனை அடைப்பது, தான தர்மங்கள் செய்வது, இது 2மே இவருக்கு நல்ல பரிகாரமாக அமைஞ்சு இதனால் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கும் காணலாம். பயம் முக்கியமாக தெளிவாகும். விருச்சகம், இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? விருச்சிகம் எப்படின்னா, உன்னை பற்றி கவலைப்பட நான் மாட்டேன், அடுத்தவனை பற்றி தான் கவலைப்படுவேன். அடுத்தவனை பற்றி கவலைப்பட்டே தன்னை சோகமாக்கி கொள்ளக்கூடியவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க வளர்ச்சி தானே இவங்களுக்கு அப்படின்னு. அதான் குழந்தைகள் வளர்ச்சி, குடும்பத்தில் இருக்கிற வளர்ச்சி, தம்பி மாமா மச்சான் வளர்ச்சி எப்படின்னு ஒன்று அவங்கவுங்க
அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த சூரியன் இப்போ அஷ்டமத்தில் வந்து உட்காந்துட்டார். இப்போ எப்படி இருக்கும் இவங்களுக்கு? தொழிலுக்குரியவர் அஷ்டமத்தில் வந்து உட்காந்துட்டார். பார்க்குற பாரு குடும்பத்தன வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே கொஞ்சம் தான் அழுகிட்டு இருந்தாங்க, இப்போ என்னால் தான் கர்ச்சி பேசி அழுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஏகப்பட்ட சோகம் அப்படின்னு வந்துடும். நாகேஷ் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, அந்த குத்து விளக்கு வந்து அவங்கள பற்றி எரிஞ்சிட்டா அப்படின்னு வீணான அதீத கற்பனைக்குள்ளே மனசு போயிடும். இதுதான் இவங்க குறைச்சிக்க வேண்டியது. ஏன்னா புதனோடு சேர்ந்ததுனால எக்ஸ்ட்ராவாக நிறைய ஒர்க் பண்ணும் மைண்டு. அதை மட்டும் கொஞ்சம் கூலாகிடுது. ஏன் அப்படின்னா உங்கள் ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, உச்ச குருவாக இருந்து. அவரை விடவா உங்களுக்கு வேணும்? அவ்வளோதான். இவர் உங்களை பார்க்கறது மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். மகர ராசியை முயற்சி ஸ்தானத்தை பார்த்தாலும் பரவாயில்ல, 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. உன் ஆசைப்பட்டதெல்லாம் நடத்தி வைக்கிறேன்றார். இந்த காமத்திருமுகோணம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாவனையில் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ என்னத்தை நடத்தி வைக்கிறதோன்னு அவர் நடத்தி வைக்கிறார். அப்போ நான் நல்லதை மட்டும்தான் நினச்சா நல்லா இருக்கும்ல. இவ்வளோதான் விஷயம். எனக்கு அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான், எனக்கு என்ன வேணும் கேட்கணும்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா. நான் என்னெல்லாம் கேட்குறனோ, தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் கேட்குறது என்னென்னு கரெக்டாக கேட்குறது தான் இந்த விருச்சிக ராசி இப்போ பண்ணணும். கேட்குறத அது டீசெண்டாக என்னென்ன வேணும், எப்படி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அமைதியாக விட்டுடணும். அது பாட்டுக்கு நடக்கும். கவலைப்படுறதுன்னு எடுத்துக்கினா பெரிய லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிடும். அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா எல்லா விதத்துலேயும் இவங்களை நல்லது நடக்கும். ஏன்னா குழந்தைகள் ஸ்தானம் அப்படிங்கிறதோ, அறிவுஸ்தானம், புத்திஸ்தாலித்தனம், அடுத்தடுத்த க்ரோத் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ குருவோடைய கண்ட்ரோலில் போயாச்சு. குடும்ப தன வாக்குஸ்தானத்தை நம்ம வந்து இவர்கிட்ட கொடுத்தாச்சு, சூரியன்ட்டு புதன்ட்டையும் கொடுத்தாச்சு. இப்போது செவ்வாயும் அங்கேருந்து உங்கள் ராசியை நாதனாக பார்க்குறார். இப்போ நம்மளை பார்த்துட்டு இருப்பார். இந்த ஸ்டேஜ்லேருந்து 3ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார், சுக்கிரனும் பார்க்குறார். அப்போ 12 7 பார்க்குறாரு. அப்போ எல்லா விதத்துலேயும் உங்களை கண்ட்ரோல் பண்ணி நான் பார்த்துக்குறோம் அப்படின்னும் போது நம்மளும் கை கட்டிட வேண்டியதான். அப்போது காசு வந்துடும். ராகு பயணத்தை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடுவார், கேது ஞானத்தை கொடுக்க ரெடி ஆகிடுவார். அப்போது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் நிறைய கிடைக்கும். ஸோ எதுவும் புதுசாக வெஞ்சர் போட்டு இழுத்து விட்டுக்காமல் இருந்தால் சரி. நான் இதெல்லாம் வந்துடுச்சு, ஆஹா அவர் சொல்லிட்டார், நம்ம எது வேணால் பண்ணலாம். யோசித்து பண்ணு, சக்திக்கு தக்கன பண்ணுங்கள். தேவையில்லாத வம்புக்குள்ளார போகாதீங்க, ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்கள். இதுதான் இங்கே கான்செப்ட். இதை மட்டும் பண்ணிட்டால் சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. ஏன்னா அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கிற சூரியன் அப்படிங்கிறது மனசில் வைக்கணும். ஏன்னா உடலில் வந்து டயர்ட் ஃபேஸ் கிடைக்கும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். இவங்க என்ன பரிகாரம் செய்யணும் சார் விருச்சிக ராசி அன்பர்கள்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனியுடைய பரிகாரம் முக்கியம்தான். சனி பிரதோஷத்தை அன்றைக்கி செய்யக்கூடிய பரிகாரம், சனியாக பரிகாரமாக சிவபூஜை பண்ணுவது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் இவங்களுக்கு என்ன ஓட்டத்தில் ஆசை நிறைய இருக்கும். இந்த ஆசை எல்லாம் பூர்த்தி பண்ணல, இந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் இந்த பிரதோஷ வழிபாடு. அது தவிர இந்த மாதத்தில் மிருத்யுஞ்ச பிரதோஷம்னு ஒன்று உண்டு. புதன்கிழமை வரும், ஞாயிற்றுக்கிழமை வரும். அந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் போதும் நீங்கள் பண்ணுறது நல்லது. இதில் நிறைய குழந்தைகளுக்கான கல்யாண விஷயங்களுக்கு அந்த கேதாரி கௌரி விரதத்தில் பண்ணுறது, நம்ம ரம்பா திருதியை அன்னைக்கு பண்ணக்கூடியது, இதெல்லாம் பண்ணலாம். இது எல்லாமே சுவாமிகிட்ட போய் வேண்டின்னு வந்தாலே போதும். சங்கடகர சதுர்த்தி அவசியம் இவங்க போய் வர்ஷிப் பண்ணணும். 3ஆம் தேதி ஜூலை அன்னைக்கு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு அவசியம் அட்டண்டன்ஸ் இன்ஃப்ரண்ட் ஆஃப் பிள்ளையார் போய் நின்றுணும். பண்ணால் என்ன ஆகும்னா சங்கடங்கள்ன்றது தான் மனசில் கவலைகள், இந்த கவலைகள் எல்லாம் போகும், திருப்தி ஆகிடலாம். அதுவே இவங்களுக்கு ரொம்ப நல்லா ஆகிடும். பிள்ளையாருடைய ஸ்துதியை டெய்லியே கேட்குறது, விநாயகர் ரகவல் எல்லாம் டெய்லி கேட்டுக்கிட்டே டே ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அந்த ஓம்காரம் நிதாட்சி நிற்கும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அப்படி சௌகரியம் பண்ணி கொடுக்கலாம். தனுசு இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன எதிர்பார்க்கலாம்? தனுஷை பொறுத்த வரைக்கும் குரு அஷ்டமத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். அஷ்டமத்தில் சுக்கிரனோடு சேர்ந்து தான் இருப்பார். 9ஆம் இடமான பூர்வ புண்ணியத்துக்காரரு, பாக்கியத்துக்காரரு, இவர் போய் 7ஆம் இடத்துல உட்காந்து பார்க்க போகிறார் சூரியன். சூரியன் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாருன்னா சும்மா இருக்காது, நிறைய காரியத்தை வம்பு எடுத்து விடும். புதனோடு சேர்ந்து உட்காந்து பார்க்கும்போது அப்போது தானாக போன இதை வழியை போய் இழுத்துட்டு வர்றது. அவன் போயிடுவான், சும்மா போயிட்டு ஆம்பா அப்படின்னு கூட்டிகிட்டு வரும். இந்த கூட்டிகிட்டு வர்றதுனால தான் பிரச்சனை வரும்.
சனி வேறு இவங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போது மெதுவாக வேலை செய்யும், ஆனால் வேலை செய்யும் அப்படின்னு ஆகிடும். அப்போது இவங்க மைண்ட் செட்டு இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் மைண்ட் ரிலேட்டடாக மேட்டர்லாம். சும்மா இல்லாமல் டெவில்ஸ் மைண்ட் அப்படின்னு ஐடல் பர்சன்ஸ் டெவில் மைண்ட்னுவோம். அது மாதிரி சும்மா எல்லாமே இதானு சொரிஞ்சிட்டே இருக்கும் மனசு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தான் இவங்க வந்து பணமாகவோ குடும்ப விஷயமாகவோ மாற்றிக்கணும். வேறு வழிகளே இல்லை. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணலாம் பாருங்கள். இந்த அஷ்டமத்தில் உட்கார்ற குரு சுக்கிரனோடு உட்காந்துருக்கா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? 2ஆம் இடங்கிறது பணம் தானே. அப்போது வியாபார நிமித்தமாக அடுத்தவனை வேலை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபம் உண்டு. புரியுதா? அதே மாதிரி 9ஆம் இடத்துக்காரன் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டான். ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்தவங்களெல்லாம் சொசைட்டியில் ரிலேட்டடாக 4 பேரை கூட்டி வச்சு நம்ம எல்லாம் நடத்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இவங்களால் பண்ண முடியும். இந்த கோவில் கும்பாபிஷேகம் அது இதெல்லாம் நிறைய பேருக்கு பண்ணுவோம் இல்லையா? நிறைய பேரை கூட்டி வச்சு அந்த மாதிரி அந்த ஒழுங்குநிலைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவங்களால் பண்ண முடியும். இதுக்கு இவங்க முன்னின்று பண்ணுவாங்க. நான் பண்ணித்தரேன் அப்படின்னு வருவாங்க. அது காசு அதெல்லாம் விட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த தைரியங்கள்லாம் இவங்களுக்கு வரும். ஐடியாஸ் நிறைய கொடுப்பாங்க. இதில் தே வில் த்ரோ அவே சம் ஐடியாஸ். நான் மற்றவெல்லாம் அசந்து போடுவான், இப்படி செய்கிறாரு பாருங்கள், என்னென்னும் ஐடியா கொடுக்குறாரு பாருங்கள். இந்த மாதிரி அந்த கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் இந்த செட்டில் கொடுப்பாங்க. இதுதான் இவருக்கு லாபம். 3ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு இருக்கிறார். அதனால் பணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியான பணம் வந்துடும் இவங்களுக்கு. அதுக்கு ஒன்றும் குறையில்லை. அதனால் பணம்லாம் வந்துடும். ஐடியாஸ் வந்துட்டுனாலே இவங்களுக்கு எனர்ஜி வந்துடும். அண்ட் இதில் ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க. வேலை செய்யணுங்கிற எண்ணம் வந்துடும். வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. நார்மலாக தனுசூவில் இருக்கிறவங்க லெத்தாஜிக்காக இருப்பாங்க. இந்த இடத்த உடச்சிடணும், கொஞ்சம் வேலை செய்யுங்க, இறங்கி வேலை செய்யுங்க. உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களே க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் செய்தி. அதை அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். என்ன பரிகாரம் செய்யணும் சார் தனுசு ராசி அன்பர்கள்? திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் நம்ம சிவனுடைய நட்சத்திரம். அப்போ சிவன் ஆடுறாருனாலே நடராசரை பிடிச்சிக்கணும். அப்போது உத்திர நட்சத்திரத்தை அவசியம் வர்ஷிப் பண்ண வேண்டியது முக்கியமானது. இவருக்கு 9ஆம் இடத்துக்காரர். அதனால் அவசியம் ஆணி உத்தரத்தன்னைக்கு கனக சபாபதி என்ற அபிஷேகத்தை பார்ப்பது இவருக்கு உசந்தது. ஃபஸ்ட்டு அன்றைக்கி துர்காஷ்டமியும் இருக்கும். அதனால் அஷ்டமி அன்றைக்கி துர்கையை வழிபடுவதும் இவருக்கு கஷ்டங்களை விளக்கிடும். எதிரிகள் தொல்லை அப்படின்னு இருக்கும், இனிமேல் இருக்காது அப்படிங்கிற சூழ்நிலையை இந்த துர்கை வந்து பார்த்துப்போம். அந்த சண்டை முண்டர்கள் எல்லாம் வதைக்கிற மாதிரி மற்றதும் வதைந்த போய் இவங்களுக்கு ஓரளவுக்கு சரியாக போயிடும். அப்படிங்கிறனால இதுவும் நல்ல வர்ஷிப் தான். அதை பண்ணினாலே இவங்களுக்கு பரிகாரம் அமைச்சிடும். மகரம், இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் என்ன மாதிரி அமைய போகுது, என்ன பலன்களை தரப்போகுது? ஆமாம், தேடினாலும் கிடைக்காத மகரம் அப்படின்னும். ஏன்னா இவங்க எப்போ விட்டாலும் எதில் விட்டாலும் எழுந்து வந்துடுறாங்கல்ல, அதனால் அப்படி இருக்குமோ என்னவோ தெரியல. 10ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கக்கூடிய இந்த சுக்கராச்சாரியார் குருவுடன் சேர்ந்து இவரை பார்த்துட்டுருக்கிறார். 5-10க்குரியவர் இவரை பார்த்துட்ருப்பார் இந்த மாதத்தில். அப்போ தொழில் நிமித்தமாக நிறைய ஐடியாஸ் வச்சுட்ருப்பாங்க. இந்த அஷ்டமத்துக்குரியவரான சூரியன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு போயிடுவார். இந்த 6ஆம் இடம் அப்படின்னாலே பணம், கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கிறது, கடன் வாங்கிறது, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறது, எதிரிகிட்ட காப்பாற்றிக்கிறது, எல்லா விதமான லேவாதேவியும் இங்கே இந்த 6ஆம் இடத்துல இருக்கும். அதனால் இந்த 6ஆம் இடம் டெஃபினட்டாக இவங்களுக்கு நல்லா இருக்க போகுது. அது சக்ஸஸ் ஸ்டோரி. நார்மலாக சொல்லுவோம் 3, 6, 10, 11 அப்படிங்கிறது சூரியனுடைய இடம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கெல்லாம் நல்லா தான் இருக்கும்னு நம்ம அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போது அஃபிஷியலாக இது சொல்லிடலாம், மகரத்துக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது ஃபஸ்ட். ரைட். எப்படியெல்லாம் நல்லா இருக்குது? புதனும் 6ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். அதனால் நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. அப்போ புதுசாக சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குரு பார்க்குறாரு. அதனால் டெஃபினட்டாக அது ஒரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. வருமானத்தோட கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே அங்கே சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, ராசிநாதன். அப்போ பணத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இவங்களுடைய பார்வை தொடர்புனால 1 வச்சா 100 மாதிரி கொஞ்சம் இனிஷியேட் பண்ணால் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா 3, 7, 11 இவங்க நினச்ச ஒழுங்காக நினச்சா ரிசல்ட்டு ஒழுங்காக இருக்கும். இப்போ நினைக்கிறதா இவங்க பணம். இப்போ எக்ஸிக்யூஷன்லாம் அப்படி காற்றுல படம் காட்டாமல் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். இது பண்ணால் போதும். சரி, மெத்தனமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அடி விழும்.
ஏன்னா பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல உட்காந்து லாபத்தை பார்ப்பார். சரியா? என்னை நான் எதுவுமே பண்ணாமல் சும்மா அதுவாக வந்துடும் அப்படின்னு உட்காந்திங்கன்னா உதயம் உண்டு. அதனால் கொஞ்சம் கேஷனாக பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணணும். இந்த வேலைகளை டெய்லி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும் இல்லையா? இந்த மாதம் முழுதுமே முடிந்தவரை நார்மலாக சுப்ரபாதம்னு காலையில் வெங்கடேச சுப்ரபாதம்னு கேட்போம் இல்லையா பெருமாளுக்கு. இந்த மாதிரி டெய்லியே ஏதாவது ஒரு பாடலை காலையில் ஒலிக்க வச்சு கொண்டு நீங்கள் எழுந்துட்டீங்கன்னா அதுவே பரிகாரம். அது இல்லாமல் அதை கான்சன்ட்ரேஷன் ஏதோ ஒரு இடத்துல யூ வில் ஹேவ் டு ஃபோக்கஸ். அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். இல்லைன்னா என்ன பண்ணும், விட்டு பிடிக்கிற மாதிரி ஆகிடும். தேடினாலும் கிடைக்காதுன்னு தேடிகிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். என்ன பரிகாரம் பண்ணலாம் சார் மகரம்? லாபஸ்தானத்தில் தான் அந்த கேட்ட நட்சத்திரத்தின் பௌர்ணமி வரப்போகுது. அன்றைய நாளில் நம்ம பார்த்தோம் சனி பிரதோஷம் அப்படின்னு வருது. அப்போ சனிக்கிழமை பிரதோஷம் போது அனுஷ நட்சத்திரத்தின் போது 27ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த நாளில் அவசியம் நம்ம சிவனை வழிபடுறது, பிரதோஷநாதரான அந்த சிவனுடைய பெனிஃபிட்டை ரீபோப் பண்ணிக்கிறது, கடனை அடைக்கிறது, புதிய தொழில்களை ஆரம்பித்து வைக்கிறது எல்லாமே நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அனுஷங்கிறது சனி தானே, அதனால் இவருக்கு நிறைய பெனிஃபிட்டை கொடுக்கறதுக்கான நாள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த நாள் நல்லாயிருக்கும். கும்பம் இவங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? கும்பம் பொறுத்த வரைக்கும் நிறைய ரகசியங்களை வைத்து கொள்ளக்கூடியவர்கள், யாரையும் நம்பாதவர்கள். அந்த நம்பிக்கைங்கிறது எப்படின்னா நம்பலாமா வேணாமான்னு நம்புவாங்க. அப்போது அந்த ஒரு மைண்ட் செட்லேயே தான் எல்லாமே போகும். இந்த சூழ்நிலையில் கலத்திரஸ்தானத்துக்கு ஒரு 7ஆம் இடத்துக்குரிய சூரியன் அப்படிங்கிறவர் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருவார். பார்க்குறது லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். இப்போது 5ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல இடமா அப்படின்னா இல்லை. இவருக்கு அதிகமாக யோசனையை கொடுப்பார், எக்ஸிக்யூட் பண்ணும்போது பிரச்சனை பண்ணுவார். சரியா? அதாவது அதீதமான ஆசைகள் நிறைய, இதை பண்ணிடணும், அப்படி வானத்தை விழா வளைச்சிடணும் அப்படின்லாம் மைண்ட் செட் சந்தேகத்தை கொடுத்து கெடுத்துடுவார். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார், தப்பாக தான் காரியம் பண்ணுவார். அப்போ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம், ஒரு தடவை 4 வாட்டி செக் பண்ணிவிடுங்க சார், தப்பாக இருக்கும். அவமானப்படுறதுக்கான அஷேம்டுன்னு சொல்லுவோம், அவமானப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. லாபத்தை நோக்கி ஓடினீங்கன்னா உண்டு பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிவிடும். அதனால் எங்கேனா ஒரு இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ராவாக பணம் கிடைக்குது, டபுளாக கிடைக்குது, ட்ரிபிளாக கிடைக்குதுன்னா டெஃபினட்டாக யூ ஆர் கோயிங் டு லூஸ் யுவர் கேபிட்டல் அப்படிங்கிற காஷனை கன்ஃபார்மாக மைண்டில் ஏற்றிக்கிடுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அவசரப்பட்டு மாட்டிட்டேன்னு என்ன ஆகுது, இதுக்குத்தான் சொன்னேன். 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறாரு. குரு என்ன பண்ணுறாரு, அவரும் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6ஆம் இடத்துல குரு இருந்தாலே பிரச்சனை தான் உண்டு. அந்த இடத்த வளர்த்துருவார் இல்லையா? 6ல் எங்கிருந்து கடன் போன்ற விஷயங்கள் எல்லாம் பெருசாக வளர்த்து விட்டுருவார். அப்போ சிக்கலை நிறைய கொடுத்துருவார். அப்போ இந்த காலகட்டங்கள், இந்த ஆனி மாதம் எக்ஸ்ட்ரா கேரோடு இருக்க வேண்டிய ராசி இந்த கும்பராசி. அவசரம்லாம் படக்கூடாது, அமைதியாக இருக்கணும். முடிந்த வரைக்கும் ரிலாக்ஸாக தனக்கு தெரிஞ்ச காரியத்தை மட்டும் பண்ணுறது, தெரியலன்னா அமைதியாக உட்காந்துருது. அதுவும் அந்த ஹஸ்த நட்சத்திரத்தின் போதெல்லாம் சந்திரன் போகும்போது டெஃபினட்டாக புது காரியம் வேண்டவே வேண்டாம். எந்த காரியம் வேண்டாம் சார், வம்புக்கே போகிறதில்ல. இவங்களும் ஜாமீன் கழுத்து கிடையாது, கடன் கொடுக்குறதோ வாங்குறதோ வேணாம். புதுசாக எந்த விதமான பிரச்சனைகளும் மாட்டிக்காமல் இருந்தால் நல்லது. இல்லீகல் டிரான்சாக்ஷன் அறவே வேண்டாம், டபுளிங் டிபிளிங் வேண்டவே வேண்டாம். கையெடுத்து கும்பிட்டு ஓரம் போயிடுங்க. நமக்கு நேர்மை, நியாயம், தர்மம் அதோடு ஓடி போய்டுறது பெட்டர். இல்லைன்னா சிக்கலை விலை கொடுத்தா மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. கும்பராசி என்பவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா என்ன சொல்லலாம்? இவருக்கு 2 பரிகாரம் தான் வழக்கம் போல். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியது உத்திர நட்சத்திரம் இருக்குது. அவசியம் அன்றைக்கி கனக சபாபதியின் உத்திர நட்சத்திரத்தின் அபிஷேக ஆராதனை பார்ப்பது மனதிற்கும் அந்த உடலுக்கும் சிந்தனைக்கும் நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடியதில் ஒரு பார்வை இருக்கும், தொழில் ஸ்தானத்தில் ஒரு பார்வை இருக்கும். அங்கே கேட்டை நட்சத்திரத்தில் வரும்போது நேச்சுரலி அந்த
சனி பிரதோஷத்தன்னையும் அனுஷ நட்சத்திரமும் கடனை அடைப்பது. அந்த மைத்திரிய முகூர்த்தம்னு சொல்லுவோம். அனுஷமும் சனியும் சேர்ந்து விட்டால் அந்த நாளிலே கடன் அடைக்கும்போது எவ்வளோ வேணால் கடன் இருக்கட்டும், கடனை அடைச்சி விடலாம். இதில் நிதர்சனமாக நமக்கு புரியும். அந்த நாளில் அவசியம் இவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டால் அதுவே இவர்களுக்கு பரிகாரமாக அமையும். வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வெயிட் பண்ணுற ஒரு ராசினா மீனம் தான். எப்பப்பா எனக்கு சொல்லுவீங்க அப்படின்னு. மீனம், இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன விஷயங்களை அவங்க எதிர்பார்க்கலாம் சார்? லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர்றது அப்படிங்கிறது மீன ராசிக்கு தான். ஏன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க எப்பவுமே. அந்த மீனே அப்படி தானே போயிட்டு வர மாதிரி போடுவோம். எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. என் வேலை உண்டு, நான் உண்டு போகிறேன்ப்பா அப்படின்ட்டு தான் வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போகக்கூடிய ஆசாமிகள் தான் இந்த மீனராசிக்காரர்கள். மீனராசி தான் முதல் காலத்தில் ஆதி காலத்திலே முதலாக மேஷத்துக்கு முன்னாடி மீன் வந்து ஆரம்பித்தது. ஸோ அதனால் முதல் ராசி அப்போ மீனம்தான். இப்போ தான் காலப்போக்கில் நம்ம மேஷம் ஆக்கிட்டோம். அதனால் இந்த ராசியுடைய தன்மைகளை பார்க்கும்போது 4ஆம் இடத்தில் சூரியன் உட்கார்றார். 4ஆம் இடத்து சூரியன் 6ஆம் இடத்துக்காரர். ஸோ அப்போது இவருக்கு எந்த காரியம் பண்ணினாலும் ஏதோ ஒரு குறை வந்து நேரும். அதில் கொஞ்சம் கோவம், சண்டை, சச்சரவு, நிறைய அடுத்தவங்களை பார்த்து சண்டை போடுறது இதெல்லாம் வந்துடும். அதனால் கொஞ்சம் அந்த எமோஷ்னல் பாண்டேஜை குறைச்சிக்கணும், கூலாகிடணும். எது வந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பான்மை. ஆக்சுவலி இவங்களுக்கு நிறைய ஈகோ இருக்கிறதுனால ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த ஏற்றுக்கிற மனப்பான்மை நிறைய வேணும். ஏன்னா சொந்த தொழில் செய்கிறவங்க, ஸ்பெஷலி இந்த மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய இந்த கிளஸ்டர் வரும். இந்த மாதம் நீ செஞ்சது தப்பு, நான் செஞ்சது தப்புன்னு போட்டு அமகலம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் இந்த ஈகோ ஃப்ளாஷ் நிறையா வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் கூலாக இருக்குது பெட்டர். சனி பகவான் ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறார், ராசிக்குள்ளார உட்காந்தாச்சு. குரு வேறு பார்த்துட்ருக்கிறார். ஸோ இப்போ என்ன ஆகும்னா எதையும் பெருசாக திங்க் பண்ணவும் முடியாது, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல மாதிரி இவங்களுடைய இடர்பாடு. இந்த நாட்களில் லாபத்தை பார்க்குற குருவினால் பணம் கொஞ்சம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். அவ்வளோ டீசன்ட் மணி கிடச்சிருக்கும். அதில் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதில் தான் இவங்களுடைய ஃபோக்கஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு அதுவே சந்தோஷம். எது கிடைச்சதோ அதில் அவங்களுக்கு கிடச்சிச்சின்னா தே வில் பி ஹாப்பி. அந்த விஷயத்தில் தே ஆர் ஹாப்பி அபவுட் வாட் தே ஆர் கோயிங் டு டூ. ஆனால் 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து போகிறார். 2ஆம் இடத்துக்காரர் 3ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டு சில தேவையில்லாத தொல்லைகளும் கொடுப்பார். அதாவது பதட்டத்தில் சில காரியங்கள் பண்ணி மாட்டிக்கிறது. அதனால் எமோஷ்னல் வந்தாலே நிறுத்திடணும். இல்லை கொஞ்சம் நிறுங்க. அன்றைக்கி நான் சொல்லுவோம், வாட்டர்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிவிட்டு செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் டக்குன்னு செய்யணும், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த ரிலாக்ஸேஷனு. இந்த மீனத்தில் இருக்கிற மெயின் ப்ராப்ளமே படபடப்பு. அதனால் கொஞ்சம் படபடப்பை குறைத்து கொண்டாராலே இவங்களை சரியாயிடுவாங்க. அண்ட் ரொம்ப நண்பர்களை நம்புவது ரொம்ப பெரிய இவங்களுடைய ப்ளஸ்ஸும் மைனஸும் அதான். எல்லாரையும் நம்பி எல்லாத்தையும் ஒத்துப்பாங்க. வெள்ளை மனசு எல்லாத்தையும் ஒத்துட்டுருவாங்க. அதில் தான் இவங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த மாதம் எஸ்பெஷலி விரோதங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் அதனால தான் வரும். அவன் சொல்லலை, இவன் சொன்னான், அவன் சொன்னான்னு ஏகப்பட்ட குழப்பங்கள். அதனால் வரக்கூடிய இவங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்கிறது. இதனால் நிறைய சச்சரவுகள் உண்டு. அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் பெட்டர். இல்லைன்னா வழக்கம் போல் எல்லாம் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு இருக்கும். இவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, கால வேளையிலேயே பெருமாள் நமக்கு இருக்கார், விஷ்ணு சகஸ்ரநாமம்னு இருக்கும். இது அமைதியாக கேட்குறது. காலையில் பெருமாளை நினச்சிக்கிறோம், திருப்பதி பெருமாள் நினச்சி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேசட்டில் போட்டுக்கிட்டு நிம்மதியாக அவரை கேட்டுக்கிட்டே வேலைகள் ஆரம்பிங்க. அதுலேருந்து இவங்களுக்கு அந்த டேயில் பாசிட்டிவ் வைப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல தான் புதன் ஆட்சியில் உட்காரார். 7ஆம் இடத்துக்காரரும் அவர் தான், அவருடைய விஷ்ணுவு தான். அதனால் அவரை பிடிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி டெய்லி ரொட்டீனில் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மனசும் அப்படியே அமைதியாக எல்லாத்தையும் கடந்து போகும். இதுதான் இவங்களுக்கு பண்ண வேண்டியது. பரிகாரம் அப்படின்னாக்க அவசியம் இவங்களுக்கும் இந்த சனிக்கிழமை பிரதோஷம் அன்றைக்கு சிவ வழிபாடும், அனுஷ நட்சத்திரமாக இருக்கிற 27ஆம் தேதி அன்று கடனை அடைப்பதும் சிறந்த பரிகாரமாக அமையும். கண்டிப்பாக சார். பிறக்கக்கூடிய இந்த ஆனி மாதம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி இருக்க போகுது, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், அந்த இருக்க கொஞ்சம் நெகட்டிவ் கூட மாறிடும் அப்படின்னு ரொம்பவே அழகாக ரொம்பவே புரிகிற மாதிரி பேசியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். வணக்கம்.